பிஹைண்ட் மீ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். குளத்தில் நீராட சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி பலி. சபரகல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கட்டுப்பில குளத்தில் நீராட சென்ற பாடசாலை மாணவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சோகமான சம்பவம் 2026 மே மாதம் 1ஆம் திகதி நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து சபரகல போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய உயிரிழந்த மாணவனின் சடலம் தற்போது எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலையின் சடல அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் சவனகல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெசாக் தானசாலை பதிவு ஆரம்பமாகியுள்ளது. வெசாக் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்படும் தானசாலைகளுக்கான பதிவு நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்கொட இதனை தெரிவித்துள்ளார். இந்த செயன்முறை நாடளாவிய ரீதியில் அலுவலக மட்டத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றும் தான சாலைகளை ஏற்பாடு செய்வதற்கான விசேட வழிகாட்டுதல்களை சுகாதார அமைச்சு ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்களை அணுகி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறு இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்கொட அறிவுறுத்தியுள்ளார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் தடுப்பு பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 4617 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதன் காரணமாக கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த ஆண்டில் இதுவரை 12 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரத்தினபுரியில் டெங்கு நோயாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிஹைண்ட் மீ நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரியவதனா ஜோகீஸ்வரன். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.